சென்னை அம்பத்தூரை அடுத்த திருமுல்லைவாயல் திருமலைவாசன் நகரில் தனியார் அடுக்குமாடி குடியிருப்பு ஒன்று அமைந்துள்ளது. அந்த குடியிருப்பின் 4வது தளத்தில் 78 வயதாகும் சாமுவேல் சங்கர் என்பவரும் 37 வயதாகும் அவருடைய மகள் சிந்தியாவும் வசித்து வந்தனர். நீண்ட நாட்களாக இவர்களுடைய வீடு பூட்டியிருந்ததால் வீட்டில் யாருமில்லை என அக்கம் பக்கத்தினர் நினைத்து கொண்டனர். இந்த சூழலில் கடந்த 29ஆம் தேதி இரவு சாமுவேல் சங்கர் தங்கியிருந்த வீட்டில் மிக மோசமான துர்நாற்றம் வீசியுள்ளது. இதனால் சந்தேகமடைந்த அக்கம் பக்கத்தினர் இது குறித்து திருமுல்லைவாயல் காவல் நிலையத்துக்கு தகவல் அனுப்பியுள்ளனர். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் சாமுவேலின் வீட்டு கதவை உடைத்து உள்ளே சென்றுள்ளனர். அப்போது அந்த வீட்டில் ஏசி இயங்கிக் கொண்டிருந்ததால் வீடு முழுவதும் குளிர்ந்து காணப்பட்டுள்ளது. ஒருவித திகிலுடன் உள்ளே சென்று பார்த்தபோது படுக்கை அறையில் முதியவர் ஒருவரின் சடலமும் அதன் அருகில் இளம் பெண்ணின் சடலமும் இருந்துள்ளது. அவர்கள் உடல்கள் அழுகிய நிலையில் எலும்புக்கூடாக மாறியிருப்பதை பார்த்து போலீசாரே ஆடிப்போயினர். இதன் பிறகு சடலங்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். பின்னர் சடலமாக கிடந்தவர்கள் குறித்து விசாரித்த போது அவர்கள் வேலூரைச் சேர்ந்த சாமுவேல் சங்கர் என்பதும் அவரது மகள் சிந்தியா என்பதும் தெரிய வந்தது. இது குறித்து தனிப்படை போலீசார் நடத்திய விசாரணையில்